இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தில் அவருடைய உறவினர் வீடு அருகில் மணிமண்டபம் கட்டுவதற்கு ஆட்சேபனை இல்லை என்று அரசு தரப்பு தெரிவிக்கிறது. மற்றொரு பரிந்துரையாக உடலை அடக்கம் செய்துவிட்டு மற்றொரு இடத்தில் மணிமண்டபம் கட்டலாம் என்ற பரிந்துரையை நீதிபதி தெரிவிக்கிறார். இவற்றை ஆம்ஸ்ட்ராங் தரப்பு ஏற்றுக்கொள்ள வாய்ப்புள்ளதா? ஆம்ஸ்ட்ராங் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அவர் பிறந்து வாழ்ந்து அவருடைய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய, அவர் நேசித்த மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் தான் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்றது அவர் தரப்பு கோரிக்கையாக இருக்குது. மாநகராட்சி தரப்பில் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு மயானத்தில் இடம் ஒதுக்குவதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. வேண்டாம், எங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல வேண்டும். இங்கே தான் ஒரு 17 வருஷமாக பகுஜன் சமாஜ் மாநில கட்சி தலைவராக இருந்திருக்காரு. மக்களோடு இங்கே தான் நெருங்கிய பிணைப்பில் இருந்தார். அதன் காரணமாக இந்த இடத்துல அவரை தொடர்ந்து நினைவு கூறக்கூடிய வகையில் இந்த இடத்துல இடம் ஒதுக்கணும் அப்படின்னு தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஸோ அந்த மாற்று ஏற்பாட்டை சென்னை சிட்டிக்கு வெளியில் வேறொரு இடத்தை அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்றது நமக்கு மிக ஒரு சந்தேகமாக தான் இருக்கு. அப்படின்னா நம்ம இப்போ நீதிமன்ற செய்தியாளர் மதன் நம்முடன் நினைக்கிறார். மதன், என்ன நடந்தது? இப்போ கடைசி அப்டேட் என்ன? கண்டிப்பாக தேவப்பிரியன், அதாவது இன்று காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே அவருடைய அந்த கட்சி அலுவலகத்தில் உள்ள இடத்தில் அவருடைய உடலை அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும், அங்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையில் தான் இந்த ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த குறுகிய சாலையில் 10 அடி வருஷமே உள்ள அந்த குறுகிய சாலையில் இது போன்ற மணிமண்டபம் கட்டவும் அல்லது அவருடைய உடலை அடக்கம் செய்யவும் அனுமதிக்க வழங்க முடியாது, சட்டத்தில் அது போன்ற இடம் இல்லை என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. நீதிபதி கூட இந்த தினம் தெரிவித்த கருத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு கட்சி தலைவர், இது போன்ற சமூகத்துக்கு பணியாற்றியவர், எனவே இவருடைய மணிமண்டபம் என்பது வேறு இடத்தில் நல்ல பொதுமக்கள் வந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து தெரிவித்தார்கள். எனவே அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது அவங்க தெரிவித்த அந்த குறிப்பிட்டுள்ள அந்த பெரம்பூரில் உள்ள அந்த கட்சி அலுவலக இடத்தை விட மாற்று இடத்தை நீங்கள் தெரிவிக்கலாம், அதன்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். அதன்படிதான் தற்போது மீண்டும் விசாரணைக்கு வந்த போது பெரம்பூர் பகுதியிலேயே சுமார் 7500 சதுர அடி இடம் கொண்ட இன்னொரு நிலம் உள்ளது. அந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி மற்றும் அதே உறவினருக்கு சொந்தமான நிலம், அங்கு அடக்கம் செய்யவும் மணிமண்டபம் கட்ட அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அந்த இடம் கூட ஒரு குடியிருப்பு பகுதி என்பதால் அங்கு வழங்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை என்று நீதிபதி தெரிவித்தார். அதே போல இந்த சென்னை மட்டுமல்லாமல் மற்ற திருவள்ளூர் போன்ற இடங்களில் அங்கு உள்ள இடங்களை நீங்க வாங்கிக் கொண்டு அங்கு நல்ல பொதுமக்கள் வந்து போகும் அளவில் வசதிக்கு ஏற்ப அது போன்ற இடத்தை நீங்க தேர்வு செய்யலாம், அங்கு மணிமண்டபம் கட்டலாம் என்று தெரிவித்தார்கள். எனவே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் தற்போது அந்த ஒரு பள்ளியில் தான் அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் பள்ளி இயங்க உள்ளதால் நாளை வரைக்கும் அங்கு வைத்திருக்க முடியாது. எனவே உடனடியாக இன்று அரசு ஒதுக்கும் அந்த இடத்தில் அவரை அடக்கம் செய்யுங்கள். அதன் பிறகு புதிய இடம் தொடர்பாக மனுவை அரசிடம் கொடுங்கள். அந்த மனு பரிசீலிக்கப்பட்ட பிறகு அனுமதி வழங்கும் பட்சத்தில் அங்கு மணிமண்டபம் கட்டி அவருடைய உடலை அங்கு மாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை தற்போது தெரிவித்தார்கள். எனவே இதன் பிறகு மீண்டும் தொடர்பாக அவரை குடும்பத்திடம் பேசிவிட்டு இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு தகுந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், மதன், இப்ப ஆம்ஸ்ட்ராங் தரப்புல உடலை மாநகராட்சி மயானத்தில் புதைப்பதற்கு ஒத்துக்கொள்கிறாங்களா? வேறொரு இடத்துல மணிமண்டபம் கட்டுவதற்கு அவங்க சரி சொல்றாங்களா? விஜயகாந்த் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை அவங்க தொடர்ச்சியாக ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க மாநகராட்சி அனுமதி கொடுத்ததா? ஏன்னா அங்க சுத்தியும் கமர்ஷியல் ரெசிடென்சியல் இடம் இருக்கக்கூடிய இடம், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். ஆனால் சுத்தியும் அங்க வீடுகள் இருக்கு, நகருடைய மிக மையமான பகுதி. அங்க மாநகராட்சியும் தமிழக அரசும் அனுமதி கொடுத்திருந்தாங்களா விஜயகாந்த் உடலை புதைப்பதற்கு? கண்டிப்பாக இன்று ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் எடுத்து வைக்கப்பட்ட வாதத்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்திற்கு எப்படி தமிழக அரசே உடனடியாக அவருடைய கட்சி அலுவலகத்தில் அவருடைய உடலை அடக்கம் செய்யவும் அங்கு மணிமண்டபம் கட்டுவதற்கும் அனுமதி வழங்கியதோ அதே போல தங்களுடைய கட்சி அலுவலகத்தில் அரசு வழங்க வேண்டும். ஆனால் தாங்கள் கொடுத்த மனு மீது அரசு இது போன்ற உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தோட அந்த ஒதுக்கப்பட்ட அந்த நிலம் அது குடியிருப்பு பகுதி கிடையாது, அது ஒரு கமர்ஷியல் இடம். எனவே அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் எளிதாக அங்கு வரலாம் போலாம், அதனால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. எனவே அந்த இடத்துக்கு தமிழக அரசு ஒதுக்கியதில் எந்த ஒரு விதிமீறலும் கிடையாது. ஆனால் தற்போது ஆம்ஸ்ட்ராங் தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 அடி அகலம் கொண்ட அந்த சாலையில் அமைந்துள்ள ஒரு குறுகிய இடம், அதுவும் 2000 சதுர அடிக்கு குறைவான உள்ள இடம். அந்த இடத்தில் இது போன்று நினைவிடம் அமைக்கப்பட்டால் ஒருவேளை இந்த வீர வணக்க நாள் என்று 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வருவார்கள் அந்த இடத்திற்கு. அப்போது இந்த
ஹத்ராஸ் நடைபெற்ற சம்பவம் போல சம்பவம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். எனவே விஜயகாந்துடைய அந்த நினைவிடம் ஒப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தை வாதத்தை எடுத்து வைக்க கூடாது என்ற விஷயத்தை இன்று நீதிமன்றம் தெளிவுபடுத்திவிட்டது. அதே போல ராஜீவ்காந்தியுடைய மரணத்தை குறிப்பிட்டார்கள். அதாவது அவருடைய அந்த ஒரு மணிமண்டபம் இங்கே தமிழகத்தில் இருந்தாலும் கூட அவருடைய உடலானது டெல்லியில் தகனம் செய்யப்பட்டது. எனவே தற்போது தமிழக அரசு ஒதுக்கும் அந்த இடத்தில் நீங்கள் அடக்கம் செய்து விட்டு பிறகு மணிமண்டபம் வேறு இடத்தில் கட்டிக் கொள்ளுங்கள், தேவைப்பட்டால் அந்த உடலை மீண்டும் அங்கே மாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை தற்போது உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இத்தொடர்பாக 2.25 மணிக்குள் அவர்கள் தரப்பிலிருந்து பதிலளிக்க வேண்டும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி மதன். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.